டைலர், கோவை மாநகரின் பெண்களுக்கான ஆடை வடிவமைப்பாளர் அபி டெய்லர். எங்களிடம் புது மாடல் பஃப், ஜடோசி, கல்யாண பிளவுஸ், லாங் சுடி, எம்ப்ராய்டிங் சுடி, பேக்லெஸ், பேக் பட்டன், சைனீஸ் காலர், முக்காக்கை, பேக் ஸ்லீவ், பட்டியாலா, கட்டோரி போன்ற அதிநவீன ஆடைகள் அனைத்தும் உயர்வான தரத்தில் மலிவான விலையில் தைத்து தரப்படும். உங்கள் அபி டெய்லர். சரி கணேசா, சங்க சார்பில் ஒரு டீ சொல்லு. ஏய், அதுக்கு அபியை தான்டா கேட்கணும். சிங்கிள் டீ கூடவா அக்காவை கேட்கணும்? எல்லாத்துக்குமே உங்க அக்காவை கேட்கணும்டா. காலையில 2 டீக்கு 20 ரூபா செலவாகும். ஆனா உங்க அக்கா 10 பைசா கூட செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பியிருக்காடா. ஆனா உன்னை பார்த்தாலும் பாவமா தான்டா இருக்கு. இரு, வேணா என் சொந்த பணம் ஒரு 5 ரூபா இருக்குடா தம்பி. 4 மிட்டாய் வாங்கி வாயில போட்டுக்கிறியா? ஏங்க, ஒரு டீ கேட்டா அதுக்கு இவ்வளோ கதை சொல்றீங்க? இருங்க, நான் என் அக்கா கிட்டே ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். நானாவது ஒரு கதை சொன்னேன், உங்க அக்கா 100 கதை சொல்லுவா. போடா. சொல்லுடா. அக்கா, நம்ம கடைக்காக தானே கத்தி இவ்வளோ விளம்பரம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு டீ கூட குடிக்க உரிமை இல்லையா? டேய், நீ அபி கிட்ட பேச வேண்டியத ஆனந்த் கிட்ட பேசிட்டு இருக்க. ஓ, அக்கா டூவா? நீ என்கிட்ட கேட்டதும் நல்லதுக்கு தான். நீ அவகிட்ட கேட்டேன்னு வை, டீ செலவு அதிகமாகுதுன்னு நாளையிலேருந்து ஃப்ளாஸ்க்ல டீ போட்டு கொடுத்துருவா. அதுவும் அவளே போட்டு கொடுத்துருவா, பாத்துக்கோ. அந்த டீயை மட்டும் ஞாபகப்படுத்தாதக்கா, கடுப்பாகுது. மிஸ்டர் சுந்தரமூர்த்தி என்ன பண்றாரு? வெற்றி குடுமுருகா, லாபம். என்ன சட்டை எப்படி கசங்கிருக்க? ஆனந்தே, என்னப்பா? சட்டையை பாருமா, எப்படி கசங்கி போயிருக்கு. யாராவது அயன் பண்ணி வைக்க வேணா? அப்படியே பார்த்துருந்தா எப்படி? கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா உங்களுக்கு? அப்பா காலையில கிளம்புன்னு தெரியும்ல, கொஞ்சமாவது தெரிய வேணா உங்களுக்கு? பாக்குற என்ன நினைப்பா என்னை பத்தி? சே, ஏமா நான் காலையில வெளில போவேன்னு தெரியாது? இந்த தம்பி பொண்ணு காசு வச்சுட்டு போக மாட்டாளா? உங்ககிட்ட தான் கொடுத்தாலாமா? இல்லப்பா. இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுமா. நல்லா யோசிச்சிட்டேன். இல்ல. என்னம்மா பதில் இது? அபிதான் தர மறந்துட்டா, நீயாவது கொஞ்சம் வாங்கி வைக்க கூடாதா கண்ணு? அவ வேணும்னே தான் கொடுக்காம போயிருக்கா. அப்போ நான் தேவையில்லை. இந்த அப்பா எப்படி போனாலும் பரவாயில்ல, அதானே? அத நீங்க அவகிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. உங்க அம்மா சாவும் போது கூட அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு செத்துருக்கா. வச்சுக்கிறேன். அப்பா எப்படியும் அப்பா கிட்ட பணம் வாங்கிடுவாரு. நம்ம எப்படியாவது 2 டாப்ஸ் கேட்டு வாங்கிட வேண்டியதான். ஆனந்திமா, கூப்பிட்டியாமா? கூப்பிடணும்னு நினைச்சேன். என்னம்மா விஷயம்? அப்பா, எனக்கு 2 டாப் வாங்கி தர முடியுமா? அது நான் செய்யற வேலை எப்போ முடியும், என் கைக்கு எப்போ காசு வரும்னு எந்த உத்தரவாதமும் இல்லை ஆனந்தி. சரி சரி. அப்பாவுக்கு பணம் வந்த உடனே உனக்கு 2 டாப் என்னம்மா 3 டாப் வாங்கி தரேன். நீ என் செல்ல மகடா கண்ணு. அப்போ அபி? அவ கிடக்குறா ராசி இல்லாதவ. அவங்க அம்மா கிட்ட எவ்வளவோ படிச்சு சொன்னேன், வேணாம் வேணாம் வேணான்னு. கேட்டாலா அவ? என் பேச்சை கேட்காம பெத்தா, வாழ முடியாம செத்தா. ராசியே இல்லாதவ. நீ என் செல்ல ஜிலிபிமா. சத்தியமா என்கிட்ட 20 ரூபாய்க்கு மேல ஒரு நயா பைசா கூட இல்லப்பா. என்னப்பா? அவ கடைக்கு போய் என்ன ரகல பண்ற பாரு. மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா அந்த அபி? அக்கா, டேய், சாமி கும்பிடும்போது எதுக்குடா கூப்பிடுற? சும்மா சரி சரி. அப்பா,
என்னை விட பெரிய நடிகனா இருக்கேடா. அண்ணா சும்மா இருண்ணா. சரி என்ன இன்னைக்கு ரொம்ப நேரம் போகுது. நல்லா கும்பிடட்டும் விட, அப்பதான் நமக்கு அட்வான்ஸ் கிடைக்கும். கோயம்புத்தூர் முழுக்க சுத்தியாச்சா? எல்லா ஏரியாவும் கவர் பண்ணிட்டீங்கல்ல? எல்லா ஏரியாவும் கவர் பண்ணிட்டோம்க்கா. இங்க பாரு அபி, இந்த வருஷம் ஸ்கூல் சீசன்ல நம்ம கடையில கூட்டம் சும்மா செம்மையா அள்ள போகுது. அபி டெய்லர் வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ் ஆக போகுது. நம்ம தான் பப்ளிசிட்டில சும்மா பின்னி இருக்கமே. வேலையை ஆரம்பிக்கலாமா? நீ கேளு. அவனை கேட்க சொல்ல. என்ன அட்வான்ஸா? நீயே கேளு. நான் கேட்க மாட்டேன், நீங்களே கேளுங்க. அக்கா பாஸ்போர்ட் எடுக்கணும். அடுத்த வாரம் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு வாரமா இழுத்துட்டே போறக்கா. இல்லக்கா, சீக்கிரம் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணி தான் வேலைக்கு அப்ளை பண்ணணும். எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்றனோ அவ்வளோ சீக்கிரம் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடலாம்க்கா. சரி, முதல்ல காலேஜ் போ. இந்தா. தேங்க்ஸ்க்கா. இல்ல அபி, 2 நாளா தொண்டை சரியில்லை, அதான். கவலைப்படாத தெய்வானாக்கா, இன்னைக்கு சாயந்தரம் கடை முடியும் போது அபி நம்ம 3 பேருக்குமே அட்வான்ஸ் கொடுத்துரும். அட்வான்ஸா? ஆமா அபிகா, எங்க எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கு. நீ சம்பளத்துல கழிச்சுக்கோயே. எவ்வளவு வேணும்? என்ன பெருசா கேட்டுற போறா அபி? எனக்கு ஒரு 1000. அப்படியே எனக்கு ஒரு 850. அது என்ன 850? அது வந்து அவங்க தேவைக்கு ஏத்த மாதிரி கேட்பாங்க. அதானே அது இல்லையா? அப்போ அக்கா வெறும் 850 தான்க்கா, அதுக்கு மேல ஒரு பைசா வேண்டாம். ஏற்கனவே ஒவ்வொருத்தரோட கணக்குலயும் எவ்வளவு அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன் தெரியுமா? அட்வான்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வேலையை பாருங்க. அபி அவசர செலவு அபி, கொஞ்சம் மனசு வையேன். வீட்டுல விருந்தாளி எல்லாம் வந்திருக்காங்க. தெய்வானாக்கா, ஏன் யாரோ ஒருத்தர் மாதிரி கெஞ்சிட்டு இருக்க? நம்ம அபி நமக்கு தராம வேற யாருக்கு தரப்போகுது? அதானே, சாயங்காலமா கொடுத்துட போறாங்க இல்ல அபிகா? போச்சுரா, அபிக்கு கோவம் வந்துருச்சு. யாரும் ஒரு வார்த்தை பேசாம வேலையை பாருங்க. என்ன அபியக்கா, தைக்கிறத விட்டுட்டு மூச்சு புடிச்சிட்டு இருக்கீங்க? அச்சோ வேணி, அபிக்கு எப்பெல்லாம் கோவம் வருதோ அப்பெல்லாம் பிராணாயாமா பண்ண ஆரம்பிச்சிரும். அப்படி பண்ணனா கொலவரியா இருக்கிற கோவம் கொஞ்சம் கொஞ்சமா தனியும். அக்கா, என்ன வேணி? நாளைக்கு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகணும். தைக்க கொடுத்திருந்தேன்ல சுடிதார், அது ரெடி ஆயிடுச்சாக்கா? ரெடி ஆயிடுச்சு. அக்கா, பணம் மட்டும் நாளைக்கு மறுநாள் தந்துடுறேன். அத்தி ஏன் ரைஸ்ல மண்ணை போட பாக்குறாளே? ஏமா வேணி, சாமி இப்பதான் மலை ஏறி இறங்கி இருக்கோம், மறுபடியும் மலை மேல ஏத்தி விட்டுட்ட. நாங்களே இப்பதான் கடை திறந்து வந்திருக்கோம், அதுக்குள்ள ஆளாளுக்கு வந்து கடன் சொல்றீங்க. போமா, அப்புறமா வாமா. அக்கா என்னக்கா நீங்க? நான் இப்போ என்ன 1 லட்சமா கடன் சொல்லிட்டேன்? சுடிதார் தைக்க தானே கடன் சொன்னேன், அதுக்கு போய் இப்படி பேசுறீங்க? முதல்ல போய் காசு எடுத்துட்டு வா போ. அச்சோ வேணி, சொன்னா புரிஞ்சுக்கோ. அபிக்கு கடன் கொடுக்கவும் பிடிக்காது, வாங்கவும் பிடிக்காது. அது ஒரு கொள்கையோட வாழ்ந்துட்டு இருக்கு. முதல்ல நீ போய் காசு எடுத்துட்டு வா போ. ரொம்ப தான் பண்றீங்க. நான் ரொம்ப பண்ணல, நீ தான் பண்ற போ. கணேசா,
இன்னைக்கு டெலிவரி கொடுக்க வேண்டிய கவுன் எங்க இருக்கு? அயன் பண்ணி ரெடியா வச்சிருக்கா அபி. காட்டுங்க. அபி அக்கா, திரும்புங்க. அபி, உண்மையாவே உங்க அம்மா சொன்ன மாதிரி நீ இளவரசிதான். உன்னை கண்டிப்பா ஒரு ராஜகுமாரன் தேடி வர போறான். ராஜகுமாரன் இந்த காலத்துல சும்மா இருங்கக்கா. அக்கா, எல்லா காலத்திலயும் இளவரசி இளவரசி தான், ராஜகுமாரன் ராஜகுமாரன் தான். அப்படி ஒருத்தர் உங்களை தேடி வந்தா நாங்க சொன்னது சரின்னு ஒத்துப்பீங்களா? வந்தா பாப்போம். சரி, ஓகே, நான் போய் டெலிவரி கொடுத்துட்டு வந்துடுறேன். அந்த ராஜகுமாரன் இருக்கிற அரண்மனையை கண்டுபிடிச்சு வைங்க, நான் வந்து பேசுறேன். ஹாய் சார். ஹலோ, ஐ எம் சேதுராம். ஹாய், ஐ எம் விஸ்வநாதன், நீலாம்பரி மேடமோட ஒன் அண்ட் ஒன்லி பிரதர். சார், மேடம் ரெடியா? ரெடி ஆயிட்டே இருக்காங்க. இப்போ எங்க கம்பெனியோட எம்டி என் மருமகன் தான், தெரியும்ல? தெரியும் சார். மேடத்தோட சன் மிஸ்டர் அசோக் சக்கரவர்த்தி தானே? எஸ் சார், நீலா மேடம் கிட்ட நேத்து பேசும்போது ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இருப்பாங்கன்னு சொன்னாங்க. எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அக்கா சொன்ன டைம்க்கு இந்த வீட்ல எல்லாம் நடக்கும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அக்கா கிட்ட பேசும்போது அவங்க பேரை சொல்லி பேசக்கூடாது, மேடம் மேடம்னு சொல்லி தான் பேசணும். ஓகே சார். அப்புறம் அக்கா கிட்ட, மேடம் உங்க சக்சஸ் ஸ்டோரியை சொல்லுங்க, ஃபேஷன் வேர்ல்ட்ல தன்னந்தனியா ஒரு லேடி எப்படி ஜெயிச்சிங்கன்னு அவங்கள பிரைஸ் பண்ற மாதிரி கேள்வியை தான் நீங்க கேட்கணும். பிரைஸ் பண்ற மாதிரி தான் சார் கேட்போம். எல்லாருமே ரெடி தானே? எஸ் சார். நீங்க வெயிட் பண்ணுங்க, மேடம் இப்ப வந்துருவாங்க. நான் வரேன். பேபி, நான் ரெடி. போலாமா? எங்க? இன்டர்வியூக்கு வந்திருக்காங்கல்ல கீழே. அவங்க இன்டர்வியூ எடுக்க வந்தது என்னையும் உங்களையோ இல்ல, மிஸ்ஸஸ் நீலாம்பரி சக்கரவர்த்தி, அசோக் சக்கரவர்த்தி, எம்டி ஆஃப் அசோக் ஃபேஷன் டிசைனிங் கம்பெனி. இப்ப நம்ம வேகமா கீழே போனா மட்டும் என்ன நடந்துற போகுது? நீலாம்பரி வாழ்க, அசோக் வாழ்க, சக்கரவர்த்தி வாழ்க அப்படின்னு கோஷம் போடணும், அவ்வளவுதானே? பேபி, நீ என்ன சொல்ல வர? அசோக் எம்டி ஆகிற கேமை ஸ்டார்ட் பண்ணது நான். ஆனா அந்த கேம்ல எனக்கு நானே எதிரி ஆயிட்டேன். புரியல. எனக்கு ஒண்ணுமே புரியல ஜெகன். இந்த அசோக் ஃபேஷன் டிசைனிங் கம்பெனி யாரோடது? இது என்ன கேள்வி? அசோக்கோடது. நோ. அப்போ நீலாம்பரியோடது? நோ. சொல்லு, அப்ப இந்த கம்பெனி யாரோடது? இது என்னோடது. நான் ராணியா இருக்க வேண்டிய இடத்த திருடிதான் அவ பையனை ராஜாவா உட்கார வச்சிருக்கா. நியாயமா அந்த கம்பெனியோட எம்டியா இருக்க வேண்டியது நான். ஓகே பேபி, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இதை பத்தி அப்புறம் பேசலாமா? எப்போ? எப்போ பேசலாம்? அவங்க எல்லாரும் இந்த இன்டர்வியூக்காக இன்னைக்கு மட்டும்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நான் 20 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது என் அப்பா உருவாக்குன சாம்ராஜ்யம். சக்கரவர்த்தியோடதோ இல்ல அவர் வைஃப் நீலாம்பரியோடதோ இல்ல. அவங்களும் இதை பில் பண்ண கஷ்டப்பட்டு இருக்காங்க. உன்ன அவங்களோட மூத்த பொண்ணை தானே எதிர்க்க பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் ஏன் பாத்துக்கிறாங்க? என் அப்பாவும் மிஸ்டர் சக்கரவர்த்தியும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறதுனாலயா? இல்ல, என் அப்பாவோட ரத்தம் சிந்தி உருவாக்குன கம்பெனி இதுன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. அத நானும் வெளியில சொல்லிடக்கூடாது. அதுக்காக தான். பட் பேபி, அஃப்கோர்ஸ் கம்பெனி அவங்களோடது. எங்க அப்பா வர்க்கிங் பார்ட்னர். அதுக்காக அவங்க வாரிசு தான் இந்த கம்பெனியோட எம்டி ஆகணுமா? போர்ட் மெம்பர்ஸ் முன்னாடி நீ தானே பேபி அவனை ரெக்கமெண்ட் பண்ண? அது வெறும் டிராமா. சும்மா சொல்லி பாப்போம். எப்படி அவனுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நம்மளதான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். பட் அது எனக்கு எதிராக திரும்பிடுச்சு. பேபி, பேசாம சண்டை போட்டு ஷேர்ஸ் பிரிச்சு வாங்கிடலாமா? நோ. இந்த கம்பெனிக்காக டே அண்ட் நைட் நானும் உழைச்சிருக்கேன். இது அப்படியே என் கைக்கு வரணும். அது வரைக்கும் அனாமிகாங்கிற புயல் இந்த ரூம்குள்ள மட்டும்தான் அடிக்கும். அம்மா, நான் ரெடி. இந்திரா,
நான் உன்கிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? டாட், நான் கல்யாணத்தன்னைக்கு கண்டிப்பா பட்டு புடவை கட்டிக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் வேண்டாமே? நீ இந்த வீட்டோட மருமக, அசோக் சக்கரவர்த்திக்கு வைஃப் ஆக போற. நீ இப்படி சிம்பிளா இருக்கலாமா? அப்பா ப்ளீஸ், எதுவும் தானா வேணா நடக்கட்டும். சும்மா சும்மா அதையே சொல்லி சொல்லு, என்ன சொல்ல வர? நாங்களே ரெடி ஆயிட்டோம், இன்னும் நீங்க மட்டும் ரெடி ஆகாமலே இருக்கீங்க. போங்க போய் ரெடி ஆகுங்க. அம்மா, அத்தை ரெடி ஆகுறதுக்குள்ள நம்ம கீழே போக வேண்டாமா? குட், இப்படிதான் இருக்கணும். அத்தைக்கு ஏத்த மருமகளா? ஓகே டாட். சொன்ன டைம்க்கு வந்துருவாங்கன்னு சொன்னீங்க, இப்போ ஆளே காணுமே சார். அதான் இன்னும் 5 செகண்ட் இருக்கே, அதுக்குள்ள வராங்களான்னு பாப்போம். அக்கா வராங்க. வணக்கம். உட்காருங்க. அனாமிகா உட்காரு. இல்லம்மா பரவாயில்ல, நாங்க நிக்கிறோம். இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? மேடம், ஒரு சாதாரண ரெடிமேட் ஷாப்புக்கு போனாலும் சரி, பெரிய மாலுக்கு போனாலும் சரி, ஆல் ஓவர் இந்தியாவில் உங்க பிராண்டு தான் எல்லாரோட சாய்ஸாவும் இருக்கு. தனி ஆளா உங்களால எப்படி சக்சஸ் பண்ண முடியுது? உழைப்பு. உண்மையா உழைச்சா உயர்வு தானா தேடி வரும். தட்ஸ் இட். உங்க வெற்றிக்கு பின்னாடி உங்க ஹஸ்பண்ட் இல்லையா? நிச்சயமா இருக்காரு. நமக்கு பின்னாடி யாரு இருந்தாலும் நாம என்ன செய்யறோம், என்ன அச்சீவ் பண்றோங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ஓகே மேடம், ஒரு பர்சனல் क्वेश्चन கேட்கலாமா? கோ ஹெட். கம்பெனியோட பிசினஸ் பார்ட்னர் இறந்த பிறகு இந்த கம்பெனியை நீங்களே டேக் ஓவர் பண்ணிட்டதா சொல்றாங்களே, அது உண்மையா? எங்க வீட்ல எங்களோட மூத்த பொண்ணா எங்க கம்பெனியோட போர்ட் மெம்பரா இருக்கிற அனாமிகாவோட அப்பா தான் அவரு. அவங்களையே கேளுங்க, இது உண்மையான்னு. நாம வளர்ந்து வர வர நம்மள பத்தின ரூமர்ஸும் வளர்ந்துகிட்டே தான் போகும். அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நெக்ஸ்ட். இப்போ இந்தியாவில் நம்பர் 1 இருக்கிற அசோக் ஃபேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல் கம்பெனியோட ஃபியூச்சர் ஸ்கோப் பத்தி சொல்ல முடியுமா? அத பத்தி நான் சொல்ல முடியாது. என் சன் அசோக்கால தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்ப கம்பெனியோட எம்டி அவர்தான். இந்தியாலேயே நம்பர் 1 நான் கொண்டு வந்த கம்பெனிய அவர் உலகத்திலேயே நம்பர் 1 கொண்டு வரத்தான் போறாரு. ஓ, உங்க சன் இப்ப இங்க இருக்காரா? He is a workaholic. இங்க இல்ல. அப்போ எங்க இருக்காரு மேடம்? ராகுல், மாடலை ஃபோக்கஸ் பண்ணாத, ப்ராடக்ட்டை ஃபோக்கஸ் பண்ணு.
சுபத்ரா, பாஸ் அந்த மாடல் சிரிக்கிறது நல்லா இல்லையே. இன்னும் கொஞ்சம் பெட்டராக சிரிக்கலாமே. நான் போய் கன்வே பண்ணிடுறேன் சார். நோ ஸ்டெஃபி, கம். வாட் இஸ் ஸ்டெஃபி? வெரி பேட் எக்ஸ்பிரஷன்ஸ். நல்லாவே இல்லை. I'll inform her, sir. வெயிட், I'll take care. Guys, break. மாடல் மட்டும் இருக்கட்டும், நீங்களாம் போங்க. பிளெஸி, எனக்கு ஒரு காஃபி. Yeah, sure. வாட்? பிரேக்? Yes, sir. Okay, sir. ஹாய். ஹாய். என்னாச்சு? ஏன் எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டீங்க? நத்திங், சும்மாதான். நோ, எக்ஸ்பிரஷன்ஸ் எதுவும் உங்களுக்கு பிடிக்கல. எனக்கு பிடிக்கலன்னா யாரையும் வெளியே போக சொல்லியிருக்கவே மாட்டேன். உன் எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்பவே அழகாக இருக்கு. நம்பிட்டேன். ஐ ஜஸ்ட் லைக் யூர் ஸ்மைல். உன்னோட பேர் சௌந்தர்யா தானே? யா, ஆமா. ஓகே, உனக்கு இந்த அக்யூபங்க்சர் தெரியுமா? நோ. இட்ஸ் வெரி சிம்பிள். நம்ம உடம்புல ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு சின்ன லிங்க் இருக்கு. அதாவது இப்போ நான் உன்னை டச் பண்ண உடனே டச் பண்ணா இப்படிதான் லைட் எரியும். அப்போ போட்டோஷூட் முழுக்க தொட்டுக்கிட்டே இருக்க போறீங்களா? ஃபோட்டோஸ் நல்லா வரணும்னா செய்ய வேண்டியதுதான். ஆசைதான். எனக்கு இந்த சிரிப்பு தான் வேணும். எப்போ வேணும்? இப்போ, அப்புறம் ஃபோட்டோஷூட் முடிஞ்சதுக்கப்புறம். அப்போ என் கூடவே இருக்கணும். ஓகே. சுபத்ரா சார், மாடல் இஸ் ரெடி. எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்கு. அந்த வேலையை தூக்கி வீசினா நாம நினைச்சது நடக்கும். மம்மி தான் சார் கால் பண்றாங்க. சொல்லுங்கம்மா. அசோக், ஒர்க் முடிஞ்சுதா? முடிஞ்சுதுமா, கிளம்பிட்டேன். கோவில்ல எல்லாமே ரெடியா இருக்கு, நீ உடனே போ. ஓகேம்மா, in 10 minutes I'll be there. ஓகேப்பா. அக்கா, சாமி கும்பிட்டு வரேன். சரிங்கம்மா. நீங்க நல்லா இருக்கணும். போயிட்டு வாங்கம்மா. வணக்கம். வணக்கம். அதர்வா, நீ கொடுத்துட்டு நான் பேசிட்டு. ஓகேண்ணா. அசோக், எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லபடியா நடக்குதா? ஆமாம்மா, எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அசோக், ஜோசியர் உனக்கு இப்போ நேரம் சரியில்லைன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகேம்மா, நான் வேற என்னம்மா பண்ணணும்? எல்லாத்தையும் முடிச்சிட்டு வா, நேர்ல பேசிக்கலாம். அசோக், எதுவும் இல்லாதவங்களா பார்த்து கொடுத்துட்டு வா. அவங்க வாழ்த்து தான் உன்னை எப்பவுமே உயரத்திலேயே வச்சிருக்கோம். ஓகேம்மா. ஓகேப்பா.
அதர்வா அந்த பொண்ணுக்கு ஏன் கொடுத்த? இல்லைண்ணா க்யூவில் வந்தாங்க அதான் கொடுத்தேன். டேய் க்யூவில் வந்தா யார் கொடுக்கணும் கொடுக்கூடாதுன்னு தெரியாதா? ஏன் இல்லைண்ணே. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ ஹலோ உங்களதான். ஓ இந்த புடவை. ஆமா புடவை அங்க தந்தாங்க. அது தெரியுங்க. அப்புறம் என்ன? அந்த புடவை உங்களுக்கு இல்லை, அது உங்களுக்கு தெரியுமா? அந்த புடவை வந்து ஆக்சுவலாக ஏழைங்களுக்கு தரது, உங்களை மாதிரி நல்லா இருக்கிறவங்களுக்கு கிடையாது. அது உங்களுக்கு புரியுதா? நல்லாவே புரியுது. அப்புறம் கையில் வச்சுட்டு இருக்கீங்க, கொடுங்க. ஹலோ நான் சொல்றது புரியலையா இல்லை புரியாத மாதிரி இருக்கீங்களா? ஆஹா லூஸ் ஆயிவ. ஏங்க என்ன கூப்பிட்டே இருக்க போறீங்க? பாட்டி என்ன நீங்க? இந்தாங்க இந்த புடவை வச்சுக்கோங்க. சாரி பாட்டி ஏதாவது சாப்பிடுறீங்களா? வாங்கி தரட்டுமா? வேண்டாம்மா, ரொம்ப நன்றி. சரி நான் போயிட்டு வரேன். ஹாய். ஐ எம் ரியலி சாரி. நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது புடவை வாங்கினீங்கன்னு தெரியாமல் ஐ எம் சாரிங்க. இல்ல பரவாயில்ல. என்னங்க